என்ன பண்ணுவோம்? 1,50,000 ரூபாய் கொடுத்து விசா வாங்குவோம், 1,00,000 ரூபாய் கொடுத்து விசா வாங்குவோம், 80,000 ரூபாய் கொடுத்து விசா வாங்குவோம். அதுக்கு நகை நட்டெல்லாம் கலட்டி கொடுக்க ரெடி. 1,00,000 ரூபாய் கொடுத்து போயிட்டீங்களா, அங்க போய் என்ன 2 வருஷம் வேலை பார்ப்பீங்க, 3,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பானா, வருஷத்துக்கு 36,000 ரூபாய் ஆச்சு, 2 வருஷம் 72,000 ரூபாய், விசாவுக்கு 90,000 ரூபாய், சம்பாரிச்சு 72,000 ரூபாய். இதான் நடக்குது. வந்துடுறானா மறு விசா. சில பேர் திருப்பி ஒருக்கா போவான், இன்னொரு வீட்டு போவான். இதான் நடக்குது. அப்ப ஒரு பெரிய வருமானம்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலானவங்க போய் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க. பெரிய அளவுல அள்ளி கட்டிக்கிட்டுலாம் வரல. படித்தவன், வேலை வாய்ப்பு உள்ளவன், இன்ஜினியரிங் படிச்சவன், அந்த மாதிரி மெக்கானிக்கல் படிச்சவன் எல்லாம் போனான்னு சொன்னா அவன் நல்லா சம்பாதிக்கிறான். 10,000, 60,000, 1,00,000 படி. நம்ம எங்க படிச்சோம்? நம்ம போய் லேபர் வேலை பார்க்கிறோம். இங்க இருந்து வேற சமுதாய மக்கள் எல்லாம் படிச்சுட்டு போய் என்ன செய்யறாங்க? அங்கேயும் அவங்க தான் அதிகாரிகளா இருக்கிறாங்க. நம்ம அதே லேபரை தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு போய் அனுப்புறமே, இதுக்கு என்ன காரணம்? திரும்பியா போறான். அங்க போய் மனைவியை நினைத்து இயங்குகிறான், பிள்ளைய நினைச்சு இயங்குகிறான். மனைவி என்ன ஆனாலோ பிள்ளை என்ன ஆனிச்சுன்னு கஷ்டப்படுறான், வாயை கட்டுறான், வயிற்ற கட்டுறான். தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான்? அவன் அந்த பணத்தை அனுப்புகிறான். இப்படியெல்லாம் தள்ளி அவனை விடுவதற்கு எது காரணம் நினைக்கிறீங்க? இந்த பகட்டு. பெண்களுக்கு இருக்கிற அந்த பகட்டின் மேல உள்ள ஒரு ஆசை. அந்த உடல் இளமையில அவர் போயிட்டு 55 வயசுல வந்த பிறகு அவரால் அந்த மனைவிக்கு என்ன நன்மை? ஒரு கணவன் எதற்காக தேவைப்படுவானோ அதை நிறைவேற்றக்கூடியவனாக அவன் இருப்பானா? 55, 60 வயசுக்கு செட்டில் ஆனான்னு சொன்னா 50 வயசு 60 வயசுக்காரன் வெளிநாட்டுக்கு போனா நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு இங்க ஒன்னும் பெரிய அளவு தேவையில்லை. அங்க போய் போனவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் பல தப்புகள் செய்யக்கூடிய நிலைமை, இங்கேயும் தப்புகள் செய்யக்கூடிய நிலைமை, எல்லாம் அந்த காசு ஆசையினால அங்க தள்ளுறோம். மறுமை பயம் ஆசியாவுக்கு இருந்த மாதிரி, பிறவனுடைய மனைவிக்கு இருந்த மாதிரி இருந்தா இது வருமா? இது கிடந்து தொலையிட்டுங்க. நம்ம இங்கே சம்பாரிச்சு இங்கே கூட குடிச்சுக்கிட்டு இங்கே சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு இருந்தா அது மர்ம நம்பிக்கை இருக்கு. அந்த அம்மா பாருங்க எதை தியாகம் செய்யறாங்க. நம்ம ஆடம்பரம் வசதிக்காக வேண்டி இளமையையும் சுகத்தையும் ஹலாலான உறவையும் தியாகம் செய்யறோம், ஏங்கி கொண்டிருக்கிறோம் 2 பக்கத்திலையும். அந்த அம்மா என்ன பண்றாங்க? கொள்கைக்காக வேண்டி அம்பட்டையும் சுகத்தையும் தியாகம் பண்றாங்க. அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது கால அந்த அம்மா சொன்னார்களே அதுல முன்மாதிரி இருக்கிறது. ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தந்துவிடு. மாளிகை மட்டும் கேட்கல, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த ஃபிரௌனிடம் இருந்தும் இவனுடைய சித்திரவதையிலிருந்தும், வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்தின் கொடுமையிலிருந்தும் என்னை காப்பாற்று என்று கேட்டார்களே, அதுல உங்களுக்கு மாடல், அதுல அந்த அம்மா உங்களுக்கு முன்மாதிரி. அப்ப என்ன விளங்குது? இதுல கொடுமையும் பண்ணிருக்காங்க விளங்குது, சுகத்தையும் பறிச்சிருக்காங்க விளங்குது, கொடுமையும் பண்ணிருக்காங்க விளங்குது. அப்ப இருக்கிற இன்பத்தை இழந்தார்கள், இல்லாத துன்பத்தை தலையில சுமந்தார்கள். எதற்கு இதை செய்தார்கள்? உனக்கு இம்மையா மறுமையா கொஸ்டின். இந்த கேள்விக்கு சொல்ற விடையில் தான் மறுமை வெற்றி இருக்கிறது. உங்கள்ட்ட ஒரு கேள்வி, அதுக்காண்டி இம்மை வேணான்னு சொல்லவில்லை. இந்த உலகத்தை நல்லா அனுபவிங்க, அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது இந்த உலகமா மறு உலகமா என்ற கேள்வி உங்கள் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது என்ன பண்ணணும்? அதை தேர்ந்தெடுக்கணும், மறுமையை தேர்ந்தெடுக்கணும். அப்ப இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறோமா? மறுமை நம்பிக்கை இருந்தா ஒரு முஸ்லிம் சம்பாதிக்க போறான், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அனுமதி இருக்கிறது. கலப்படம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அவன் முன்னாடி இப்ப கேள்வி வைக்கப்படுகிறது, டேய் கலப்படம் செய்தால் மறுமையில மாட்டிக்கிருவ, அளவு நிறுவையில் மோசடி செய்தால் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும், ஒழுங்கா நேர்மையா வியாபாரம் பண்ணு அப்படின்னு ஒரு மெசேஜ், ஒரு கேள்வி அவன் முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. இப்ப அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான்? கலப்படத்தை தேர்ந்தெடுத்தால் இம்மையா மறுமையா என்ற கேள்விக்கு இம்மை என்று விடை எழுதுகிறான். அளவு நிறுவைகளில் மோசடியை தேர்ந்தெடுத்தால் அது எனக்கு தேவையே கிடையாது, இதான் எனக்கு வேணுங்கிறான். அதான் அர்த்தம். அல்லாஹ் கேட்கிறான்ல,
வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வைகளிலே குறைவு செய்பவர்களுக்கு கேடு இருக்கிறது. அல்லதீன இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌபூன், மக்களிடத்திலே அளந்து வாங்கும் பொழுது முழுசாக வாங்கிக் கொள்கிறார்கள். ஒய்தா காலூஹும் வஸனூஹும் யுக்ஸிரூன், இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுப்பார்களே ஆனால் குறைத்து விடுகிறார்கள். வாங்கும் போது நிறைய வாங்குகிறார்கள், கொடுக்கும் போது குறைத்து விடுகிறார்கள். இவங்களுக்கு கேடு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அலா யظن உலாயிக அன்னஹும் மபூஸூன லியௌமின் அலீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். ஒரு மகத்தான நாளில் இவர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்க்க மாட்டார்களா? இந்த மோசடியை சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அன்னஹும் மபூஸூன லியௌமின் அலீம், மகத்தான நாளுக்கு முன்னால் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவார்கள் என்பதையும், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதிக்கு முன்னால் அவர்கள் நிற்கக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது என்பதையும் இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் எச்சரிக்கையா கேட்கிறான். ஒரு முஸ்லிம் வியாபாரி எதை தேர்ந்தெடுக்கிறான்? அதை தேர்ந்தெடுக்கிறான். போடா நின்றுக்கிறேன் பாத்துக்கிறோம், என்னடா பண்ணிடுவான். அதன் அர்த்தம் கலப்படம் பண்றான்னா உனக்கு அல்லாஹ் பத்தி பயம், எனக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்கிறான். அல்லாஹ் பண்ணு கேட்கிறான். அதே மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு தகாத முறையில் நடக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். மனைவி இல்லை என்பதற்காக கணவன் தப்பு செய்ய நினைக்கிறான், கணவன் இல்லை என்பதற்காக தப்பு செய்ய நினைக்கிறாள் ஒரு பெண். அங்க ஒரு கேள்வி வருது. இப்ப என்ன கேள்வி? அல்லாஹ் இதை செய்யக்கூடாது தடுத்திருக்கிறான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா. நெருங்கிறாது, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க, செய்யாதுன்னு சொல்லல, நெருங்காதே. நெருங்காதுன்னு அர்த்தம் அதை தூண்டுவதற்கான வாசலை கூட திறக்காதே, ஆபாச காட்சிகளை பார்க்காதே, ஆபாச வார்த்தைகளை கேட்காதே, அது மாதிரியான குஞ்சி குழாவி பேசி அப்படி ஒரு வாசலை திறந்து விட்டுறாதே, அசிங்கமான ஆடைகளை அணிஞ்சிராதே. இதெல்லாம் நெருங்கிறது. ரெண்டு அர்த்தம் வச்சு பேசாதே, இந்த மாதிரி நெருங்காதென்று அல்ல ஆணையிடுறானே. இந்த கட்டத்தில் யூசுப் நபி அவர்கள் இந்த கட்டத்தை சந்திச்சாங்களே. ஒரு பெண்மணி அவருடைய வீட்டில் இவர் வேலை செய்கிறார் என்ற காரணத்தினால அவரை அந்த பெண்மணி மயக்க முயற்சிக்கிறாள். தகாத இச்சைக்கு அவரை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறாள். என்ன பண்றாங்க? தூக்கி எறிஞ்சாங்களா இல்ல யூசுப் நபி? அந்த யூசுப் நபியுடைய நிலைமை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் அவன் விடை அளிக்கிறான், எனக்கு இம்மை வேண்டியதில்லை. இங்கதான் இம்மையா மறுமையாங்கிற கேள்வி வருது. கணவனோட வாழும் போது அந்த கேள்வி வராது, அதையும் ஜாலியா அனுபவிச்சுக்க, அங்கேயும் போய் அனுபவிச்சுக்க. மனைவியோட வாழும் போது இந்த கேள்வி வராது, இதையும் அனுபவித்துக்கொள், அதை அனுபவித்துக்கொள். ஹராமான முறையில் அனுபவித்தல் என்ற நிலைக்கு நீ நிறுத்தப்பட்டால் உன் விட என்னவா இருக்கணும்? அங்க எரிச்சு விடுவான். அங்க உள்ள பனிஷ்மெண்ட் சாதாரணமா? இந்த உடலுடைய கொஞ்ச நேர சுகத்திற்காக வேண்டி நீங்கள் தப்பான நடத்தையில் இறங்கினால், அற்பமான காசுக்காக வேண்டி நீங்கள் தவறான வியாபாரம் செய்தால், பெண்களிடத்தில் வரதட்சணை வாங்கி கொடுமைப்படுத்தினால், அங்க வச்சிருக்கிற பனிஷ்மெண்ட் லேசா? அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் சுப்ஹானல்லாஹ். அதை நினைச்சு பார்த்தால் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு ஒருத்தன் உறுதியோடு இருக்க முடியும். அந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியாத தண்டனை. அந்த மகசர் என்ற நியாய தீர்ப்பு நாள் இருக்க, அது தீர்ப்பு நாள் தான், தண்டிக்கிற நாள் இல்ல. அதுலயே நம்ம அவுட்டுங்க, அந்த தண்டனையே தாங்க முடியாதான். அல்லாஹ் என்ன சொல்றான்? யௌம ததுகலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்லாத் வதலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த நாள்ல எல்லாம் நிப்போம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி. அல்லாஹ் அப்படி ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்கு உட்காருவான். மலக்குகள் அணிவகுக்க, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுக்க இறைவன் வருவான். அல்லாஹ் நேரடியா வருவான், உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பான். அல்லாஹ் விசாரிக்க வருவான்.
அந்த நேரத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? அடிச்சு நட்டுங்கி வெள்ள வெள்ளத்து போய்